பக்த சேனல். இந்த நம்ம எங்கே போகிறோன்னா இருட்டுக்கல் முனியப்பன் கோயில் தான். நேரமே சரியில்லை. மாப்பிள்ளை தான் உங்களுக்கு வழி காட்டுறாங்க. அது மாப்பிள்ளை புது வண்டி இருக்கிறான். அதோட ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பேன், ரீல்ஸும் ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன். 390 தாங்க. இது 200 BS3 200, இது 390. இதுவும் நான் ஓட்டியிருக்கேன், இதுவும் ஓட்டியிருக்கேன். எல்லாமே ரொம்ப வண்டி தான். என்ன திடீர்னு எனக்கு தெரியலங்க, மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. சரி, எனக்குலாம் அப்படி கோயில் போகணுன்னு எனக்கு தோணாது. திடீர்னுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு தோணிகிட்டே இருந்துச்சு ரொம்ப நாளாக. நடுவில் வேறு எக்ஸாம் வேறு போச்சு. அதனால் இப்போ போகலான்ட்டு. மாப்பிள்ளை வரக்கூடாது, இறந்துருக்காங்க ஒரு சொந்தக்காரங்க. அதனால் வழி மட்டும் காட்ட வரான். பிஎஸ்சி சவுண்டு தான், சரியான சவுண்டு. இந்த கோயில்னா இருட்டுக்கல் முனியப்பன் கோயில். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, பெல் பட்டன் ஆல் பண்ணுங்க. அப்போ தான் நான் அப்படியே நோட்டிஃபிகேஷன் வரும். கோப்ரோவில் எடுக்கலான்னு பார்க்குறேன். இன்னும் ஒரு 10K பட்ஜெட்டில் ஒரு கோப்ரோ எடுக்கலான்னு பார்க்குறேங்க. அதை எடுத்தோம்னா அது ஈஸி OnePlus ஒரு இது முடிஞ்சால் இந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது அந்த கேமரா. 10K பட்ஜெட்டில் ஈஸி OnePlus அரௌண்ட் 8000 வருது. இதே ரேட் கிடையாது, 8000 சம்திங் வருங்க. ஆனால் 5K 48 மெகா பிக்சலுங்க. அது ஜூம் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸ்லோமோ எல்லாமே அதில் எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு. ஆனால் மாப்பிள்ளாரும் முறிக்கிட்டு போகிறான். அவன் ஈஸி நம்ம எடுக்க கொடுக்க முடியுமா? 125. எங்கே டிராஃபிக்கில் வேணால் பிடிக்கலாம் மாப்பிள்ளைய. மற்றபடி ஹைவேலாம் மாட்ட விட முடியாது, மாப்பிள்ளைலாம் தொட விட முடியாது. போனவன் வந்துட்டே இருக்கு. நம்மளுக்கு உடம்பு சரியாமல் போச்சு. பெப்பர் நான் எங்கள் நம்பியில் 2 நாய் இருக்குது. நான் ஒரு ஒயிட் ஒன்று, பிளாக் ஒன்று. ஒயிட்டு பேர் ரோசி, பிளாக் பேர் பெப்பர். என்னாச்சுன்னா பெப்பருக்கு உடம்பு சரியாமல் போச்சு. அது அடுத்து எனக்கு உடம்பு சரியாமல் போச்சு. நான் உடம்பு சரியானதுக்கப்புறம் அது செத்து போச்சு. அடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு, எனக்கு திருப்பி உடம்பு சரியாமல் போச்சு. அடுத்து அலெக்ஸ், நான் 2 ஃபோன், அதே மாதிரி 2 ஃபோனை வச்சுருக்கேன். அலெக்ஸ்ன்ட்டு 2மே மேல் கேட் தான். அப்புறமேட்டா அலெக்ஸ் உடம்பு சரியாமல் செத்து போச்சு. ரீசெண்டாக தாங்க செத்து போச்சு. என்றைக்குன்னா டேட் இன்னைக்கு 31. அப்புறமேட்டா என்னைக்கு செத்துச்சுன்னா 27 செத்து போச்சு. அப்புறமேட்டா என்னாச்சு, ரோசின்னு சொன்னாங்க. இன்னொரு நாய் வந்து அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு. அது ஒரு குட்டி கூட எப்படி சொல்கிறது, உயிரோட எல்லாம் செத்து போச்சுங்க. அது பிறக்கும் போது செத்துருச்சுக்கியா, பிறந்தெல்லாம் சாவல, அது பிறக்கும் போது செத்து தான் பிறந்துச்சு. அப்புறம் நேரமே சரியில்லைங்க. இப்போ டெலக்ஷன் காலில் அடிபட்டு கிடக்குது. என்னன்னு நேரமே சரியில்லை. கோயிலுக்கு போயிட்டு வேண்டிட்டு வரலான்ருங்க. ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க, என்னங்க பண்ணுறது, ஒன்று போனோம்னு வருது. இப்போ அந்த 200 நிறுத்திட்டு நம்ம மாப்பிள்ளாடியில் போயிட்டுருக்கோங்க. மாப்பிள்ளை வரக்கூடாது, சரி சும்மா வழி மட்டும் காட்டுறாங்க. இது வீராணம் சொல்லுவாங்க அந்த ஊர். ஏதோ கீர்த்தனமாக ஏதோ இது போட்டால் நல்லா ரீச் ஆகிக்குது. ஒரு இதில் போட்டு பாருங்க, ரீல்ஸ் போட்டு பாருங்க. கடைசியாக ரீல்ஸ் போட்டேன், ரீல்ஸும் ஷார்ட்ஸும் போட்டேன். யூடியூப்பில் வந்து 18K போச்சு. இன்ஸ்டாவில் வந்து 80 போயிட்டு 80K 80.8 அதான் 81K சம்திங் அப்படி போயிடுச்சுங்க. நல்ல கண்டென்ட் போட ரீச் கிடைக்க மாட்டேங்குது. அது ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நாகராஜ். ஆக்சுவலாக எனக்கு வீடியோ எனக்கு எடுத்தே தெரியாது. அவனுக்கு மட்டும் எடுத்துருக்கானுங்க. நான் அவன் பேசிட்டு இருப்பேன், ரேண்டமாக தான் எடுத்தது. நல்லா வருது வரைக்கும் போச்சு. சும்மாவே ஹிட் அடிக்கணும். அவ்வளோதான். காலேஜ்லேருந்து வந்து வீட்டுக்கு வந்து அதனால் அடிங்க விடுங்க. ஒன்றும் இல்லை, அது எங்கே சும்மா தான் வண்டி எடுத்து எங்கள் காலேஜ்லேருந்து வெண்ணக்குடி முனிப்பொங்கல் ரொம்ப தூரம்லாம் நல்லா கொண்டு வரணும். அதுக்கே நல்லா அடிக்குதுங்க. அங்கேருந்து காலேஜ்லேருந்து வீட்டுக்கே வேண்டாம், எப்படி இருக்கும்.
இந்த ரூட் எனக்கு சரியாக தெரியலங்க. இந்த ரூட் உங்களுக்கு போனால் உங்களுக்கு நான் அந்த ரூட்டில் காட்டுறேன். எனக்கு போயிட்டுனா வந்துடுவேன். என்ன எந்த ரூட்டுன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஏற்காடு அடிவாரங்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. அதே மாதிரி மேலே தெரியுது, மலை தெரியும்னு நினைக்கிறேன். அது ஏற்காடு தான் நினைக்கிறேங்க. அது ஏற்காடு தான். தனுசு ராசினால இப்படியா இல்லை எல்லாத்துக்குமே இப்படி தானே? என் ஃப்ரெண்டு தனுசு ராசி தான், அவன் நல்லா தான் இருக்குங்கிறான். இல்லை எனக்கு மட்டும் தான் இப்படியா, இல்லை நம்ம வாழ்க்கை மட்டும் தான் இப்படியா? அதான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்போ யாரும் புசுக்குன்னு போயிடுறான். ரொம்ப அழுத்தி பிடிச்சிட்டு போய் நம்ம வந்து சீசாகி போயிடும். ஓ, இங்கேருந்து இப்படியா? அப்பா, எங்களா முடிச்சு கொண்டு வந்துட்டான். சின்ன வீடு தான். நல்லா இருக்கே, அந்த வீடு சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, கிராமமும் நல்லா இருக்கு. சிலையெல்லாம் வேண்டுவாங்க, வேண்டிட்டு இந்த மாதிரி சிலை வேணால் வைப்பாங்க. வேண்டி பழிச்சிச்சுன்னா கண்டிப்பாக சிலை வைக்கணும். ஓ, எவ்வளோ சிலை இருக்கு பாருங்களா, சின்னதாக. வீடு எடுக்கலாமான்னு தெரில, நான் கேட்டுக்கிட்டு ஒன்று கண்டினியூ பண்ணுறேன் உள்ள. வழி இந்த ரோடு வேறண்ணா, இப்பெல்லாம் பேசிட்டு காமிச்சான். ஊரு பேர் கேட்டேன். இந்த வழி சரி கேட்ட தப்பு தான். எங்க இல்லை வராது. ஊர் பேர் என்ன தெரியுமா உனக்கே? கோராத்துப்பட்டியா? கோராத்துப்பட்டி. கோராத்துப்பட்டிலேருந்து உள்ள வீராண வழியா வந்து கோராத்துப்பட்டி லெஃப்ட் கட்டாயி உள்ள வரணும். பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் கட் ஆகும். பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி உள்ள. ஆனால் இது பக்கம் மாதிரி தான் இருக்கு. என் வீட்டுக்கும் பக்கம் தான். ஆமாம், நீ இப்படி போய் தாளம்பட்டி போய் செல்லுன்னு. அதுவும் பக்கம். இது மன்னார்பாளையம் போய் போனோன்னு நீ கேட்டு போய் போகணும்னா சத்திகாலேஸ் போய் போகணும். அதுக்கு நீ இது உனக்கு இது பக்கம். இதே பக்கம் தான். இதே பக்கம் தான். இதுதான் நீங்கள் வீராணத்துலேருந்து வந்தீங்கன்னா இந்த செட்டிநாடு சிமெண்ட் இருக்குல்ல, அப்புறம் அந்த பாரதி சந்தில் நேராக இந்த பிங்க் கலர் பில்டிங் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ வண்டி போயிடலாம் கட்டுவில். இப்போ நேராக போனீங்கன்னா அந்த ரூட்டு வரும். சொன்ன இடத்துல ஒரு லெஃப்ட்டு தான். இந்த ஆலமரம் தாங்க, ஆலமரத்துலேருந்து சந்தில் நேராக இங்கே கட் பண்ணிங்கன்னா இதாக இருக்குங்க. இன்னும் மழை வந்துடும். பெட்ரோல் பங்க் தாண்டி தான், பெட்ரோல் பங்க் இந்த இந்தியன் ஆயில் தாண்டி லெஃப்ட்டு இந்த சொன்னாங்க அந்த பாரதி அப்படின்ட்டு போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2 கிலோமீட்டர் போயிட்டிங்கன்னா ஒரு லெஃப்ட்டு. இந்த லெஃப்ட்டு அப்புறமேட்டா லெஃப்டில் வந்து ஒரு 1.5 கிலோமீட்ரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வரும். போனீங்கன்னா கோயில் தான். நேராக அந்த எங்கேயுமே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அந்த கோயில் தான் போவீங்க. எங்கேயும் தொலைய மாட்டீங்க. ஸ்ட்ரெயிட்டாக அந்த கோயில் தான்.